குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. வர இருப்பது விநாயக சதுர்த்தி. அதனை முன்னிறுத்தி வணங்குவோம் அந்த ஷோடச மூர்த்தி, போற்றுவோம் அவரது கீர்த்தி. எனது விநாயக சதுர்த்தி உரை 3 தொகுப்புகளாக இன்றிலிருந்து விநாயக சதுர்த்தி வரை ஒளிபரப்ப இருக்கிறது. முதலில் விக்னேஸ்வரரது 16 பெயர்கள் பற்றியும் அவற்றின் விளக்கத்தை பற்றியும் மகாபெரிவா கூறுவதை பார்ப்போம். விக்னேஸ்வரருக்கு 16 பேர் முக்கியமாக சொல்லி இருக்கிறது. சுமுகர், ஏகதந்தர், கபிலர், கஜகர்ணகர், லம்போதரர், விகடர், விக்னராஜர், விநாயகர், தூமகேது, கணாத்யக்ஷர், பாலச்சந்திரர், கஜானனர், வக்ரதுண்டர், சூர்பகர்ணர், ஹேரம்பர், ஸ்கந்தபூர்வஜர் என்று 16 பேர் ஷோடசநாமா என்று விசேஷமாக சொல்லப்படுகிறது. அதிலே முதலில் சுமுகர். 16இல் முதலில் முகப்பில் வருகிற பேர் சுமுகர். வரவேற்கும்போது சுமூகமாக முகமன் கூறுவது என்பார்கள். அப்படி அழைக்கிற மாதிரி முதல் பேர் அமைந்திருக்கிறது. சமூகத்தில் எல்லா ஜனங்களும் சுமூகமாக, அதாவது ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். சுமூகம் என்றால் நல்ல முகம், அன்பும் ஆனந்தமும் பொங்கிக் கொண்டிருப்பதுதான் நல்ல முகம், சுமூகம். தமிழில் இன்முகம் என்று சொல்லுவது. ஹிருதயத்தில் உள்ள அன்பும் ஆனந்தமும் முகத்திலே வெளிப்படுவது சுமூகம். மைண்டுக்கு இண்டெக்ஸாக ஃபேஸ் இருக்கிறது என்கிறார்கள் அல்லவா? அப்படி உள்ளத்தில் உள்ள பிரேமையை வெளியில் காட்டும் சுமூகத்தை உடையவராக விக்னேஸ்வரர் இருக்கிறார். நல்ல மனசை காட்டும் நல்ல முகம் சுமூகம். அப்படிப்பட்ட முகம் படைத்தவர் விக்னேஸ்வரர். 2வது பேர் ஏகதந்தர். அப்படியென்றால் ஒரே தந்தமுடையவர் என்று அர்த்தம். ஒற்றை கொம்பன். பொதுவாக ஆண் யானைக்கு 2 கொம்பு இருக்கும், பெண் யானைக்கு கொம்பே கிடையாது. இவருக்கோ ஒரே கொம்பு. முதலிலே இவருக்கும் 2 கொம்பு இருந்தது. அப்புறம் வலது பக்கம் இருப்பதை இவரே ஒழித்து கொண்டு விட்டார். அதை விக்கிரகங்களில் வலது பக்க கீழ்கையில் வைத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஏன் ஒழித்து கொண்டார்? புராண ரீதியில் 2 கதை சொல்கிறார்கள். வியாசர் பாரதம் சொல்கிற போது அதை உடனே விக்னேஸ்வரர் அவசரமாக ஹிமாச்சல பாறைகளில் எழுத வேண்டியிருந்தது என்றும், அப்போது எழுத்தாணிக்காக தேடிக்கொண்டு ஓடாமல் தந்தங்களில் ஒன்றை முறித்து அதனால் எழுதினார் என்றும் ஒரு கதை. அறிவு வளர்ச்சிக்காக தம்முடைய பகு அழகான அங்கத்தை யானையின் அங்கங்களுக்குள்ளேயே இறந்தாலும் 1000 பொன் என்று ரொம்பவும் மதிப்புள்ளதாக இருப்பதை உயிரோடு இருக்கும்போதே தியாகம் செய்த உத்தம குணத்தை காட்டும் கதை. இன்னொரு கதை, மற்ற எந்த அஸ்திரத்தாலும் வதம் பண்ண முடியாத கஜமுகாசுரனை தம்முடைய ஒரே தந்தத்தை முறித்து ஆயுதமாக்கி பிரயோகித்து வதம் பண்ணினார் என்பது. லோகரக்ஷணத்துக்காக என்பும் உரியர் பிறர்க்கு என்று காட்டிய கதை. 3வது நாமா கபிலர். பழுப்பு சிவப்பு நிறமாக இருப்பவர் என்று அர்த்தம். வடக்கே எல்லாம் விக்னேஸ்வரர் என்றாலே ஒரே சிவப்பாக சிந்தூரத்தை பூசித்தான் வைத்திருப்பார்கள். நம் சோழ தேசத்தில் கணபதீஸ்வரம் என்ற பெயர் பெற்றிருக்கிற கோவில் இருக்கிற ஊருக்கு செங்காடு, முன்னே திருவும் பின்னே குடியும் சேர்த்து கொண்டு திருச்செங்காட்டங்குடி என்று பெயர். அது செங்காடு ஆனதற்கு காரணம் விக்னேஸ்வரர் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்தபோது அவனுடைய இரத்தம் அந்த காடு முழுதும் பாய்ந்ததுதான். அப்போது பிள்ளையாரும் செக்கச்செவேல் என்று ஆகிவிட்டார். இல்லை, செக்கச்செவேல் இல்லாமல் கருப்பான ஆணை உடம்பில் இரத்த வர்ணம் தோய்ந்த கபில நிறமாகிவிட்டார் என்று வைத்து கொள்ளலாம். ஒரு மகாவீரனை அடியோடு இரத்தம் போக பண்ணி கொன்றதால் தமக்கு வீரஹத்தி தோஷம் வந்ததாக விக்னேஸ்வரர் நினைத்தாராம்.
அவருக்கு ஏது தோஷம்? நமக்கு வழிகாட்டத்தான் தெய்வங்களும் இப்படியெல்லாம் நடிப்பது. ராவணனை கொன்றதால் ராமர் தோஷம் வந்துவிட்டதாக நினைத்து பிராயச்சித்தமாக ராமலிங்கம் ஸ்தாபித்தார் அல்லவா? அந்த மாதிரி பிள்ளையாரும் இந்த திருச்செங்காட்டாங்குடியில் லிங்கம் ஸ்தாபித்து சிவபூஜை பண்ணி தோஷத்தை போக்கிக் கொண்டாராம். அதனால் ராமர் சிவபூஜை பண்ணிய இடம் ராமேஸ்வரம் ஆனது மாதிரி அந்த கோவிலுக்கு கணபதீஸ்வரம் என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது. அடுத்த பேர் கஜகர்ணகர். அப்படி என்றால் யானை காது உள்ளவர். கஜமுகர் என்று முகம் முழுவதையும் சொல்லிவிட்டால் போதாது, அவருடைய காதும் யானை காதுதான் என்று பிரத்யேகமாக சொல்ல வேண்டும் என்கிறார் போல் இப்படி பேர் சொல்லியிருக்கிறது. யானை காதிலே அப்படி என்ன விசேஷம்? அவருடைய யானை காது அவருடைய பெரிய முகமண்டலத்துக்கு சம அளவாக 2 பக்கமும் விரிந்து விசாலமாக பிரகாசிக்கிறது. நாம் பண்ணும் பிரார்த்தனை எல்லாம், நம்முடைய முறையீட்டை எல்லாம் கேட்க வேண்டியது சுவாமியின் காது தானே. அந்த காது தெரிந்தும் தெரியாமலும் இருந்தால் என்னவோ போல்தானே இருக்கிறது. கஜகர்ணகரான விக்னேஸ்வரர் தான் தன்னுடைய பெரிய காதை நன்றாக விரித்து கொண்டு மற்ற தெய்வங்கள் உடையதைப் போல் மண்டை பக்கமாக ஒட்டி கொள்கிற மாதிரி இல்லாமல் முன்பக்கமாக விரித்து கொண்டு நம் பிரார்த்தனைகளை நன்றாக கேட்டுக்கொள்கிறார் என்ற உற்சாகத்தை நமக்கு கொடுக்கிறார். அடுத்த பெயர் லம்போதரர். தொங்குகிற வயிற்றுக்காரர் என்று அர்த்தம். லம்பம் தொங்குவது, உதரம் வயிறு, அதாவது தொந்தி உள்ளவர். பிள்ளையார் என்றாலே வெள்ளைக்காரர்கள் பாட் பெல்லீடு என்று அவருடைய பானை வயிற்றைத்தான் சொல்கிறார்கள். பேழை வயிறும் என்று அகவலில் வருகிறது. கையில் பூர்ணமுள்ள மோதகத்தை வைத்திருப்பவர் தாமே பூர்ண வஸ்து என்று காட்டத்தான் பானை வயிற்றோடு இருக்கிறார். நல்ல நிறைவை காட்டுவது அது. அண்டாண்டங்கள் அதற்குள்ளே இருப்பதால் அதுவும் அண்ட ரூபத்தில் உருண்டையாக இருக்கிறது. தொப்பையும் தொந்தியுமாக உள்ள ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு ஒரு புஷ்டி சந்துஷ்டி உண்டாகிறது. அதிலும் ஒரு குழந்தை அப்படி இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம். எலும்பும் தோலுமாக நோஞ்சானாக உள்ள ஒருவரை பார்த்தால் நமக்கு இப்படி சந்தோஷம் உண்டாவதில்லை. ஸ்தூல சரீரம், கிருஷமான அதாவது ஒல்லியான சரீரம் ஆகியவற்றை குணங்கள் சம்பந்தப்படுத்தியும் சொல்கிறோம். தொந்தியும் தொப்பையுமாக இருப்பவர் வஞ்சனை இல்லாதவர், அப்பாவி, வெகுளி என்று சொல்வார்கள். அதோடு தொப்பையும் தொந்தியுமாக இருப்பவரை பார்த்தாலே வேடிக்கையாக இருக்கிறது, சிரிப்பாக வருகிறது. சுமூகமான பிள்ளையாரை நாமெல்லாம் சிரித்து கொண்டு சுமூகமாக இருக்க வேண்டும் என்றே தொப்பையப்பராக இருக்கிறார். எத்தனையோ தினசு கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டு ஜனங்கள் திண்டாடுகிறார்களே, அவர்களுக்கு கிலாசபி சொல்லி கொடுத்தால் ஏறும் ஏறாதிருக்கும். அதனால் பார்த்த மாத்திரத்தில் ஒரு வேடிக்கை வினோதமாக அவர்கள் சிரித்து மகிழும்படி நாம் இருப்போம் என்று பிள்ளையார் லம்போதரராக இருக்கிறார். அதிலும் குழந்தைகளுக்குத்தான் பகு சந்தோஷம். தொப்பை கணபதியை பார்ப்பதில் அதற்கேற்றாற்போல் புரந்தரதாசர் சங்கீதத்தில் பாலபாடம் ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் கீதத்தை லம்போதர லகுமிகரா என்று ஆரம்பித்திருக்கிறார். லகுமிகரா என்றால் லக்ஷ்மிகரா, சௌபாக்கியங்களை உண்டாக்குபவர். அடுத்த பெயர் விகடர். அப்படி சொன்னாலே எல்லோருக்கும் வாரப்பத்திரிகை ஞாபகம்தான் வரும். ஹாஸ்யத்திற்கு பரிகாசம், கேலி, சிரிக்க பண்ணுவதற்கு விகடம் என்று பெயர் சொல்கிறோம். அந்த ஹாஸ்யத்திலே புத்தி சாதுரியம் இருக்கும். விகட கவி என்று வேடிக்கையாக வார்த்தை விளையாட்டு பண்ணுபவரை சொல்லி இருக்கிறது. அந்த பேரிலே வார்த்தை விளையாட்டு இருக்கிறது. பின்னாலிருந்து திரும்பி பார்த்தாலும் விகட கவி என்றே வரும். சாமர்த்தியமாக பேசி ஏமாற்று பண்ணுவதை அகட விகடம் என்பார்கள். ஏமாற்று என்றாலும் அதில் இருக்கிற சாமர்த்தியத்தில் ஆச்சரியப்பட்டு சிரிக்கும்படியும் இருக்கும். விக்னேஸ்வரர் நிறைய விகடம் பண்ணுபவர்.
அப்பா அம்மா சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரால் ஊடல் பண்ணி கொண்டு கோபமும் தாபமுமாக இருக்கும்போது அவர் ஏதாவது வேடிக்கை குறும்பு பண்ணி அவர்களை ஒன்று சேர்த்து விடுவார். காக்காயாக போய் அகஸ்தியரை விகடமாக ஏமாற்றி நமக்கு காவேரி கிடைக்கும்படி பண்ணுவார். பிரம்மச்சாரியாக போய் விபீஷ்ணரை ஏமாற்றி காவேரி தீர்த்தத்தில் ஸ்ரீரங்கநாதரை பிரதிஷ்டை பண்ணும்படி லீலை பண்ணுவார். கோகர்ண கஷேத்திரத்திலே அவனுடைய அண்ணாவான ராவணனையும் இதே மாதிரி அவர் ஏமாற்றி விளையாட்டு பண்ணித்தான் சிவலிங்கம் பிரதிஷ்டையாகும்படி செய்திருக்கிறார். இதெல்லாம் விகடர் பண்ணின பிராக்டிக்கல் ஜோக்ஸ். அதாவது அவர் விளையாட்டாக பண்ணினதே இன்னொருத்தருக்கு வினையாக முடிந்தது. ஆனாலும் ஒரு அகஸ்தியர், ஒரு ராவணன், ஒரு விபீஷணன் ஏமாந்தாலும் இந்த லீலைக்கெல்லாம் நோக்கம், இந்த லீலைகளுடைய விளைவு லோக கல்யாணம்தான். காவேரியும் ஸ்ரீரங்கநாதரும் கைலாசலிங்கமும் யாரோ ஒரு தனி மனுஷருக்கு உடமையாக இல்லாமல் லோகம் முழுவதற்கும் பிரயோஜனப்படுகிற விதத்தில் அவர் செய்த அருள் லீலை விகடமாக பண்ணிவிட்டார். அடுத்த பேர் விக்னராஜா, அதாவது விக்னேஸ்வரர். விக்ன ஈஸ்வரரே தான் விக்னராஜா. ஈஸ்வரன் ராஜாவுக்கு ரொம்ப மேலே என்று தோன்றும். ஆனால் ரூட் மீனிங் பார்த்தால் ஈஸ்வரனும் ராஜா செய்கிறதை செய்பவன்தான். ஈச் என்ற தாதுவுக்கு ஆட்சி பண்ணுவது என்று அர்த்தம். ஆட்சி பண்ணுகிறவன் ஈஸ்வரன். சுவாமி பெயர்களில் ராஜா, ஈஸ்வரன், நாதன் என்ற வார்த்தைகள் ஒரே அர்த்தத்தில் தான் வரும். நடராஜா என்ற பெயரையே நடேசன், நடேஸ்வரன் என்று சொல்கிறோம். ரங்கராஜா என்ற பெயரையே ரங்கநாதன், ரங்கேசன் என்று சொல்கிறோம். திருநாவுக்கரசர் என்பதே வாக்கீசர் என்கிறோம். அப்படி விக்னராஜா என்றாலும் விக்னேஸ்வரர் என்றாலும் ஒன்றுதான். பிள்ளையாருக்கு இருக்கப்பட்ட பிரத்யேகமான அதிகாரத்தை காட்டுவது விக்னராஜா என்ற பெயர்தான். அவர் பிரத்யேகமாக எதற்காக ஏற்பட்ட சுவாமி? பிரம்மா சிருஷ்டிக்கு, விஷ்ணு ஸ்திதிக்கு, ருத்ரன் லயத்துக்கு, துர்கை வெற்றிக்கு, லக்ஷ்மி செல்வத்திற்கு, சரஸ்வதி படிப்புக்கு, தன்வந்திரி வியாதி நிவாரணத்திற்கு என்றெல்லாம் பரமேஸ்வரனின் பிரபஞ்ச சர்க்கார்களில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கிறது. பிள்ளையாரோட ஆஃபீஸ் என்ன? விக்னங்களை போக்குவதுதான். எடுத்த காரியம் எதுவானாலும் அதில் விக்னம், இடையூறு உண்டாகாமல் இருக்கவே எடுத்த எடுப்பில் அவரை தொழுகிறோம். விக்ன நீக்கத்திற்கென்றே ஏக பரம்பொருள் எடுத்துக்கொண்ட ரூபம்தான் விக்னேஸ்வரர் அல்லது விக்னராஜா. விக்னத்துக்கு ஈஸ்வரர், ராஜா என்றால் விக்னங்களை உண்டாக்குவதில் தலைவர் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. விக்னங்களை அடக்கி அழிப்பதால் அவர் விக்னராஜாவாக இருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு முக்கியமான வேலை சத்ருக்களை அடக்கி வைப்பது. அப்படி விக்னங்களை அடக்கி வைக்கும் விநாயகர்தான் விக்னராஜா ஆவார். மற்ற எஞ்சிய நாமாக்களின் விளக்கங்களையும் அதன் சம்பந்தமான கதைகளையும் அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம் என்று கூறி, இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அந்த விக்னங்களை தீர்க்கும் விநாயகரை வணங்கி அவர் பாதம் பணிந்து, அவர் தந்தையான சிவபெருமானின் சொரூபமான மகாபிரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.